இன்றைய அரபு தேசங்கள் 56 அரபு தேசங்கள் இருக்கின்றன. இவர்களுடைய இந்த வலியை, பலஸ்தீன் மக்களுடைய அவர்களுடைய அந்த வலியை, மனக்குமுறல்களை, அந்த வேதனைகளை, அவர்கள் படும் அல்லல்களை எந்த ஒரு அரபு தேசமாவது கண்டுகொண்டதா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகதிகளாக சென்றார்கள். அகதிகளுக்கு மறுவாழ்வை அமைத்து கொடுத்தார்கள். மதீனாவுக்கு போறாங்களா இல்லையா? அப்ப மதீனாவாசிகள் வரவேற்கிறார்கள், அன்சாரிகள் வரவேற்கிறார்கள். மக்காவில் இருந்து சும்ம நிராயுத பாணியாக சாதாரண உடலோடு, அந்த உடையோடு வந்த அந்த அகதிகளை மதீனாவாசிகள் வரவேற்கிறார்கள். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர்களுக்கும் அந்த அன்சாரிகளுக்கும் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, எப்படிப்பட்ட சகோதரத்துவம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறார்கள், உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கென்று வீடு கிடையாது, இவர்களுக்கென்று மனைவி கிடையாது, இவர்களுக்கென்று சொத்துக்கள் கிடையாது என்று சொன்ன பொழுது என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு அந்த அன்சாரிகள் தத்தெடுத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு அன்சாரி தோழரும் ஒரு அகதியை தத்தெடுத்துக் கொண்டு தன் உடன் பிறந்த சகோதரனை போன்று பாவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு மாற்றத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள்.